தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கையும் களவுமாக பிடிபட்டனர். மதுரை மாவட்டம் கண்ணனேந்தல் கிராமத்தைச் சார்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பரசுராமன். மதுரை மாவட்டம் கண்ணனேந்தல் கிராமத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பரசுராமன் சொத்து வரி மாற்றம் செய்வதற்காக அவர் விண்ணப்பித்திருந்தார். அதற்கு பில் கலெக்டர் ஆறுமுகம் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டார். இவர் காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் இவர் புகார் அளித்தார். அவர்களுடைய ஏற்பாட்டின்படி பரசுராமன் அவர்கள் 20,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு சென்று பில் கலெக்டர் ஆறுமுகம் மற்றும் அவர்களுடைய உதவியாளர் சுதாகரன் ஆகியோரிடம் வழங்கும் பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையுங்களவுமாக பிடித்தனர். கையுங்களவுமாக பில் கலெக்டர் ஆறுமுகம் மற்றும் அவருடைய உதவியாளர் சுதாகர் பிடிக்கப்பட்டது மதுரை மாவட்ட அலுவலகங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. பொதுவாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகமாக வழங்கப்படுகிறது. தனியார் ஊழியர்கள் தினக்கூலி ஊழியர்களோடு ஒத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பல மடங்கு சம்பளம் உள்ளது. ஆனால் வாங்குகிற சம்பளம் பற்றவில்லையோ என்னவோ தெரியவில்லை, அவர்கள் இந்த மாதிரி லஞ்சம் வாங்குகின்ற வேலைகளில் ஈடுபடுகின்றனர். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்லியது போன்று லஞ்சத்தை ஒழிப்பதற்கு ஒரு துறையையே நம்ம அமைத்தாலும் கூட, எத்தனை சட்டங்கள் போட்டாலும் கூட லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. லஞ்சம் வாங்குபவர்கள் முதலிலே திருந்த வேண்டும். அப்பொழுதுதான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்.